போடுதகல் வரும்னு சொல்லி நம்ம ஒரு பிஆர் மேட்ச் வந்தாச்சுப்பா. அதுக்கு என்னடா விரும்பாண்டி மாவனே கேட்குறீங்களா? நான் கண்டென்ட் எடுக்க வந்தது ஒரு கண்டென்ட், ஆனால் எனக்கு கிடைச்ச கண்டென்ட் ஒரு கண்டென்ட். என்னடா விரும்பாண்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி போடுதகல் வரும்னு சொல்லிட்டு வந்த மேட்ச்சில் அம்மாடுமான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த பக்கம் ஓடுற மாதிரி இருக்கான். அறவை கிடப்பட்டியா எங்கடா ஓடுறேன், நான் இங்கே இருக்கேன்டான்னு சொல்லிட்டு அம்மாடுமான்னு சொல்லி இந்த பையன் அடிச்சு முடிச்சானே நம்ம ஐட்டம் மிஸ் போடுதகல் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டுபிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுட்டு அம்மாடுமான்னு கரெக்டாக போனேன். விரும்பாண்டி மாவனே எப்படியாச்சும் நின்று ஐயோ போடுதகல் வரும்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒருத்தன் டே எங்கடா முரட்டாலாம் ஓரன்னு சொல்லிட்டு இந்த போய் அம்மாடுமான்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. ஓகேக்கா சரி, யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளு கொடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரி அம்மாடுமான்னு சொல்லிட்டு கீழே வேற வந்துட்டோம். மெடிக்கிட்டோம் அம்மாடுமான்னு சொல்லிட்டு ஒன்றே வந்துச்சு. மூட்டிட்டு அதையும் சுற்றிட்டு அப்படியே கரெக்டாக நேராக போயிட்டு ஏதாச்சும் மெடிக்கிட்டு கிடைக்குதான்னு பார்த்தா இங்கே ஒரு மெடிக்கிட்டு அடுத்து டபுள் வெட்டாரு. அதுக்கப்புறம் லெவல் 3 பேக் வேற போடுதகலையோட அதுக்கப்புறம் இன்னொரு மெடிக்கிட்டு சரி முட்டு இந்த இடத்துல மெடிக்கிற சுற்றியலான்னு சொல்லிட்டு இன்னொரு மெடிக்கிற சுற்றலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த இடத்துல நான் சுற்றலை. ஏன்டான்னு கேட்குறீங்களா? மூக்குப்பிடி இருந்துச்சு, மூக்குப்பிடியை உறிஞ்சிட்டு அம்மாடுமான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதுக்கப்புறம் எதுக்குடா இது போடணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணால் கடைசியில் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். டே ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது என்ன நடக்குது டே போகணும் அந்த அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி இப்படியாச்சும் நேராக போயிட்டு இந்த ஓட்ட வழியாக பூந்து போயிடலான்னு பார்த்தா இந்த கடைசியில் இந்த பக்கம் மாட்டேன். சரி கரெக்டாக இந்த பக்கம் டே யாரா சாமி எங்கே போகிற? சரி இந்த பயில எப்படியாச்சும் அடிச்சிடலாமா வேணாமா, இல்லாட்டி கண்டென்ட் தானே நம்மளுக்கு மெயின் சொல்லிட்டு போடுதகல் சொல்லி இந்த பயில புலப்புலன்னு புலந்துட்டேன். புலந்ததுக்கப்புறம் இந்த நாய் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் இந்த பக்கம் காட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன், எங்கடா வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் பிறந்தாச்சா போடுதகல்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் ஓடுறான். அவன் விட்டுந்தா இவனே அவன் அடிச்சு அம்மாடுமான்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். இந்த மயிரான்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் இல்லை. போடுதகல்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த கண்ணை வச்சு மட்டும் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேரத்தில் தான் ஒரு எம்பி பாட்டியை தரமாக மாற்றிருப்பேன். போடுதகலோட இந்த இடத்துல ஏறிட்டு எப்படியாச்சும் ஒரு ஐட்டன் பெல்ட்ஸ்னு போட்டெல்லாம் லைட்டாக நவுத்தி வச்சுருப்பேன். எவன்டா பின்னாடி என்ன அடிக்கிற டே நான் யாருக்கு என்னையே போட்டு அடிக்கிற டே ஒரு கண்டென்ட் எடுக்க ஒழுங்களா? ஐயோ 22 ஹெச்பியில் அம்மாடுமான்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை எப்போ பார்த்தாலும் சிஎஸ் மேட்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு வெறி தான் வரும். அப்புறம் எதுக்குடா கொண்டு வந்தேன்னு கேட்குறீங்களா? சத்தியமாக இந்த கேரக்டரை நான் வேணுக்குனே கொண்டு வரல. நான் பாருங்களேன், இது சிஎஸ் மேட்சுக்காக நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் அம்மாடுமான்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த மேட்ச்சுக்கு அதாவது ஆர்வ கோலத்தில் வந்த உடனே ஸ்டார்ட் கொடுத்தேன். அம்மாடுமான்னு சொல்லிட்டு மேட்சுக்குள்ளே போயிடுச்சு. சரி மூட்டு இந்த பக்கம் போயெல்லாம் எப்படியாச்சும் ஒரு ஏறும் ஒரு எனிமையாச்சும் அடிச்சுட்டு ஒரு கண்டென்ட்டுங்கிற ஒரு நேமில் போட்டு சப்ஸ்கிரைபுங்க உங்களுக்காக ஒரு இதை போட்டலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணேன். கடைசியில் ட்ரை பண்ணது ஒரு மக்காயிடுச்சு. சரி எங்கடா போகிற டேய் எங்கடா போகிற? சரி உன்னை அடிக்கலாமா வேணாமா? சரி விடு பொழைச்சிப்போ, எப்படியோ எவங்கிட்டாச்சும் அடி வாங்கி செத்துருவா பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு இந்த பையில விட்டா சரி ஏதாச்சும் ஒரு தகவல் விட இது ஒரு குட்டி ஸ்டோரி டைம். என்னடா கதை கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ரூலில் ஒருத்தவர் இருக்காரு, அவர் பேர் சூர்யா மாமியா வந்து திடீர்னு தண்ணி ஆற்று வெள்ளத்தில் அம்மாடுமான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. சூர்யாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டான், டேய் சூர்யா மாமியா தண்ணியில் அடிச்சுட்டு அம்மாடுமான்னு சொல்லிட்டு போதுரா, என்னடா போய் காப்பாற்றுறான்னு சொல்ல ஒன்று சூர்யா இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடுமான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு நேராக ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறான். தண்ணி ஒரு பக்கம் போகுது, சூர்யா ஒரு பக்கம் போகிறான். சூர்யா ஃப்ரெண்டு டே அரவேக்காடு மண்டையா மாமியா மாதிரியே ஏன்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கு சூர்யா சொல்கிறான், என் மாமியை எதை எடுத்தாலும் ஆப்போசிட்டாக தான் பண்ணும், எப்படியும் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது நீ என்ன என்னை தள்ளிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட் டேரக்டில் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறான். அது மாதிரி தாங்க மனுஷன் வாழ்க்கை. அது மாதிரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சொந்தக்கார வாழ்க்கை வந்து ஆப்போசிட்டாகவே பண்ணுவாங்க. இந்த இதை பார்த்தா எனக்கு அதுதான் தோணுச்சு. சரி போடுதகல் வரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எத்தனை அடி என்னாலும் ஏற முடியலையே, இப்படியே விரும்பாண்டி எப்படியாச்சும் ஏறான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு அடி போயிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு அம்மாடுமான்னு சொல்லிட்டு போனேன். போடுதகல் வரும்னு சொல்லிட்டு இந்த அட்டி கரெக்டாக குதிக்கிறோம், இல்லாட்டி போயிடுறோம்னு சொல்லிட்டு அம்மாடுமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா தோல்வி ஒன்றே எனக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்கிற மாதிரி அம்மாடுமான்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் அச்சிபே பாருங்க வெறும் 54 தான் இருக்குது. சரி மூட்டை எங்கேயாச்சும் ஓடி எல்லாரும் பார்த்தா அந்த பக்கம் வேறு ஒரு எனிமி வேறு இருந்தான். சரி இந்த பக்கம் ஏரியாவில் அந்த பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா 12 புல்லட் தான். அம்மாடுமான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எனிமி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். போடுதகல் வரும்னு சொல்லிட்டு அவனை அம்மாடுமான்னு சொல்லிட்டு இந்த பிஸ்டல் வச்சே காலி பண்ணிட்டேன். சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெடிக்கல் சுற்றி அம்மாடுமான்னு வந்தால் இந்த பக்கம் அரவேக்காடு பையன் நிற்கிறான். டே அரவேக்காடு பையில யாரா நீ சும்மா இந்த பக்கம் நிற்கிறான்னு சொல்லிட்டு அம்மாடுமான்னு சொல்லிட்டு இந்த பையில அம்மாடுமான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த பையன் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. சரி போடுதகல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஏர் ட்ராப் இருந்துச்சு. சரி 4 அளவு வந்துருச்சு, ஏர் நம்மக்கிட்டே லாங் ரேஞ்ச் ஒழுங்காக ஒரு நல்ல கண்ணில்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் ஒரு எனிமி பையன் வரான். டே அரவேக்காடு மாவனே எங்கடா வரான்னு சொல்லிட்டு இந்த பையில பழக்கலாம்னு பார்த்தா குளோவால் போடுறான். டே விரும்பாண்டி மாவனே உன்னை எப்படியாச்சும் அடிச்சிருவேண்டான்னு
சொல்லிட்டு அடிக்கலாம்னு பார்த்தா குளோவால் போட்டா. சரி போட்டு தகவல் விட அவனை சாட்டுறேன்னு ஏறிட்டு அம்மா உண்டுமான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போயிட்டேன். கடைசியில் இந்த நாய் ஓடி வருது பாருங்களேன், இந்த நாய் தான் அந்த பக்கம் லாங்கில் நின்று அடித்தேன். சரி போட்டு தகவல் வந்துட்டு அழுத்தி பிடிக்கலாம்னு பார்த்தா 2 டேமேஜ் தான். டே யாரா நீ, அதுக்கு இங்கேருந்து என்கிட்ட அடி வாங்கியிருக்கலாமே நினச்சிக்கிட்டு சரி போட்டு தகவலை விட ஒருத்தவன் தான் இருக்கான், எல்லாத்தையுமே ஈஸியாக மட்டுமான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அவனாச்சும் எனக்கு டஃப் கொடுக்கணும் கடவுளைன்னு சொல்லிட்டு அந்த பையில தேடிக்கிட்டு இருக்கும்போது கடைசிலாம் வந்தான் பாருங்க தலைவர் நிரந்தரம். அது மாதிரி கரெக்டாக டேரெக்டாக வந்தான். என்ன பண்ணா மட்டும் பாருங்களேன், கரெக்டாக அந்த பையனை என்னை பார்த்துட்டு தான் நினச்சேன். சரி கண்ணாமூச்சி கண்டுபிடி யாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒளிஞ்சு பார்த்தேன். டே எங்கடா இருக்க, கண்டுபிடிச்சிட்டியா யாரும் பார்த்தா நேரம் வரான். டே அரவே கடுப்பாயில் இந்த பக்கம் தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சுட்டு காட்டினேன். யாரா நீ முரட்டாளா இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கீழே டக்குன்னு குதிச்சிட்டான். சரி இந்த பையனுக்கு அமௌண்ட் சொல்லி டேமேஜ் வேறு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சரியான மண்டையில் இருக்க ஹெல்மெட் போட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை லோக்கல் பிராண்டை வாங்கி போட்டால் இதாங்க தொல்லை வேறு. போட்டு 2 மெடிக்கரை சுற்றிட்டு அப்புறம் அந்த பையில பொழந்தலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த சரிப்பட்டு வராது, எப்படியாச்சும் அடிச்சிடறா விரும்பி மாவனேன்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டு அமௌண்ட்டுமான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் போடுறேன். போடுற கால் வேலை இது நல்லா இருக்கா நல்லா மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஜெய் மகள் மதின்னு சொல்லிட்டு ஒரு பாமை தூக்கி போட்டு அவனை டேமேஜ் விழுவுன்னு பார்த்தா அந்த பையன் செத்தே போயிட்டான். சரி போட்டு தகவல் சொல்லிட்டு போய் அடிச்சாச்சு.